பிராணோவா வேதம் சொல்றது பிராணோவா அன்னம் சரீரமன்னாதம் பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம். இதே ஒரு பதார்த்தத்தை வாயில வச்சு அது டேஸ்டா இல்லைன்னா அதை எரியறது விஷயம் வேற. நன்னா இருக்கிறதையே ஒரு தடவை போட்டுன்னு சாப்பிட்டுட்டு ரெண்டாவது தடவை போட்டுன்னு எரிஞ்சுட்டு போவான். கேட்டா அவா போட்டுட்டாமா, நீ உன் வாய் எங்க போச்சு? ரசிச்சு சாப்பிடணும். பகவான் ரசிச்சு சாப்பிட்றார். கீழே பசங்கள்லாம் நிற்கிறான், புண்ணியம் உண்டுன்னு நிற்கிறான். இவர் மட்டும் பாலை குடிக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னா. என்னடாண்ணா, எனக்கு பால் கிடையாதான்னா. இப்படி கையை வச்சுருக்காரா, பானையிலேருந்து பால் பைப்பு மாதிரி கொட்டுறதா, இப்படி பிடிச்ச கையை இப்படின்னார். இப்படின்னா இந்த கையில் ஒரு பைப்பு, இந்த கையில் ஒரு பைப்பு கொட்டுறது. பசங்கள்லாம் கீழே அந்த பாலை குடிக்கிறதுக்காக 2 பைப்பு மாதிரி பகவான் விடுறார். பசங்க குடிச்சானோன்னால் ஒத்தம் கூட குடிக்கல. ஏன்னா எல்லாருக்குள்ள சண்டை வந்துடும். ஒத்த நான் தான் ஃபஸ்ட்டுங்கிறான், நான் தான் ஃபஸ்ட்டுங்கிறான், இவனை அவன் தள்ளுறான், அவனை இவன் தள்ளுறான். இதுக்குள்ள இந்த மாட்டு பொண்ணு குளிச்சுட்டு வந்திருக்கா பத்தியில, அவளை அனுப்பிச்சிருக்காளே, கதவை சாத்திருக்கிற கதவை திறந்து உள்ள வந்துட்டாள். அப்படி கதவை திறந்த உடனே துறவு கதவு தானே, அந்த காலம் மர கதவு தான், சத்தம் போடுவாங்க. கிரீச்சுங்கிற சத்தத்தோட கதவை திறந்தது. பசங்கள்லாம் அத்தனை பேரும் அப்படியே தாவி குதிச்சு கொல்ல பக்கமா ஓடி போயிட்டான். கிருஷ்ணர் கிருஷ்ணனை தூக்குறவர், கிருஷ்ணனை தூக்குறவனும் குதிக்க போனான். அப்ப இவர் கதி என்ன ஆகும்? அதனால என்ன பண்ணார், தன் காலால விஸ்வம்பரனான பகவானுக்குள்ள அநேக கோடி உலகங்கள் இருக்கு. அந்த வெயிட்டை வெளியில காமிக்காம தான் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் பகவான் அவதாரங்கள் பண்றது. வாமனாவதாரத்துல சொல்லும் போது அந்த பேலன்ஸை ஒரு இடத்துல மிஸ் பண்ண உடனே பாரேனகாம் சன்னமயம் பதே பதே அப்படிங்கிறார். பூமி அப்படியே வளைஞ்சாலாம், அந்த வெயிட் தாங்காம வளைஞ்சாலாம் பூமி. அந்த பேலன்ஸை பண்ண மறந்துட்டார். அதை பேலன்ஸ் பண்ணி தான் பகவான் நடக்கிறது. ஒரு 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 செகண்ட் தான் ஒரு அழுத்தினார். அவனுக்கெல்லாம் தாங்குமாது. ஒரு அழுத்தினத்துக்கே 2 முறியும் அப்படியே பிதிக்கின்னு வெளியில வந்து டிராயர்லாம் ஒண்ணுக்கு போய் அவன் நடுங்கி போயிட்டான். இருன்னா, ஏன் ஓடுற, இரு அப்படின்னா. அவன் பயந்ததுக்கு நியாயம் உண்டு. அவ உள்ள வந்தவ 2 பசங்களா எப்படா உள்ள வந்தீங்கன்னு இப்படி கையை ஓங்கினாளா, இந்த கைக்கு சமானமா இவன் தான் இருக்கான். இந்த முக்காலியும் உரலும் கீழே போயிடுத்து பகவான் மேலே போயிட்டார். அடிச்சா நேரம் இவன் மேலதான் விழும். அதனால இவன் பயப்படுறான். பகவான் இருன்னு சொன்னான். அவ வந்தவ கிருஷ்ணாவதாரம். நேர கண்ணு ஃபேஸ் டு பார்த்தா அப்படியே மெய் மறந்து போயிடுவான். கிருஷ்ணனை பார்த்த உடனே யாரு கஸ்தொம்பால அப்படின்னா, இது என்ன யாருன்னு என்கொயரி பண்ண வேண்டிய கேஸ், அது எக்ஸ்பர்ட்டையா தீர்ப்பு கூற வேண்டிய கேஸ். இது கையுங்களவுமா ஆள் பிடிபட்டு இருக்கான். மேல அப்படியே தண்டனை என்ன கொடுக்கணும், கஸ்தொம்பால. இவ வந்த ஸ்பீடெல்லாம் குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறது பகவானுக்கும் தெரிஞ்சுதா. உடனே என்ன சொல்றார், பலராமன் தம்பி அப்படின்னா. பலராமன் தம்பி, இந்த பலராமன்கிறத இறஞ்சி சொல்லி தம்பிங்கிறத மெதுவா சொல்றார். ஏன்னா அதுல ஒரு சண்டை. இந்த பலராமன்கிறது காதில் விழட்டும், தம்பிங்கிறது காதில் விழாம போட்டோம். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அவளை ஏமாத்திட்டு போயிடுவான். நாளைக்கு மத்தானா வாசல்ல பலராமன் பொறுத்த நேற்றுக்கு எங்காத்துக்கு திருட வந்தியான்னு அவர்கிட்ட சண்டைக்கு போனான்னா அவர் பதில் வாயால சொல்ல மாட்டார். ஒரு கையில உலக்க, ஒரு கையில கலப்பா இருக்கும். கழுத்துல மாட்டி ஒரு அடி அடிச்சுடுவார். அடி வாங்கி வைப்பங்கிறதுக்காக அப்படி கலப்பி விடுறான். இதுக்கு ஐயம்பேட்டை வேலைன்னு பேர் இருக்கு. அவ சொன்னா கிமிகத்தே, பலராமன் தம்பிக்கு எங்காத்துல என்னடா வேலைன்னு. அவ கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே நினைச்சா அழுக வரும். அது எங்க தான் ஜலம் இருக்குமோ தெரியாது. கண்ணு முழுக்க ஜலத்தை வச்சுட்டு அழுதுண்டு நான் எங்கான்னு தெரியாம வந்துட்டேன் அப்படின்னா. மண்மந்திரா சங்கையா, நான் எங்காம்னு தெரியாம வந்துட்டேன், உங்காம்னு எனக்கு தெரியாது. அவ சொல்றா, நீ வந்துட்டு கரெக்டாண்டா, உங்காத்துக்கும் வாசல் இருக்கு, எங்காத்துக்கும் வாசல் இருக்கு, உங்காத்துலையும் கதவு இருக்கு, எங்காத்துலையும் கதவு இருக்கு, உங்காத்துலையும் கூடம் இருக்கு, எங்காத்துலையும் கூடம் இருக்கு. அந்த பைத்தியத்தை கிளப்பி விட்டா சிலது பேசிகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு பேசட்டும்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றார், மேல வெண்ணெய் பானையில கொண்டு கைய வச்சா. அவ சொன்னா வீடு தெரியாம வந்துட்டேன்னு சொன்னேன் நியாயம், வெண்ணெய் பானைக்குள்ள கை விட்டு என்ன பண்றேன்,
நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசேத்து. அப்படியா அப்படின்னு பயந்தெல்லாம் எடுத்துக்கல. அவள் பார்த்துட்டே இருக்கிறதே ஒரு ஒரு தேங்காய் அளவுக்கு வெண்ணெயை உருட்டி சுருட்டி எடுத்து வச்சுன்னு இப்படி இடது கையில் வச்சுட்டு, சில பேர் இப்படி வச்சுன்னு இப்படி சாப்பிட்றான் பற்றியில. இந்த சிஸ்டமுமே பகவான் காமிச்சது தான். அதனால தான் மார்பில் வெண்ணெய் சாத்துவா கிருஷ்ணருக்கு. இப்படி மார்பில் வெண்ணெய் வச்சு பெறவர், அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி அவருக்கு இப்படி கையில் வச்சிருந்து, அதுவா மாமி அது ஒரு கதை. மாத கஞ்சனவத்சகம் மிருகயுத்தும் மகா விஷாதம் க்ஷணாதி. நான் கன்றுகள்லாம் மேய்க்க போனேன், மேய்ச்சின்னு வந்தேன். வந்தா ஒரு கன்று காணும், அது ஒயிட் கலர்ல இருக்கும். எங்க அம்மா சொன்னா, நீ ஒரு கண்ணுட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னா. இல்லைம்மா எல்லாத்தையும் நான் ஓட்டின்னு வந்துட்டேன்னு சொன்னேன். இல்லைன்னா எனக்கு 1 2 3 என்ன தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மா எண்ணி பார்த்துட்டும் நீ மிஸ் பண்ணிட்டேன்னா அதை தேடின்னு தான் வரணும். நீ வந்தால் தான் உனக்கு நான் சாப்பாடு போடுவேன், இல்லைன்னா உன்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன்னு எங்கள் அம்மா விரட்டிட்டா. அதனால நான் அதுலேருந்து அந்த கண்ணுக்குட்டியை தேடிகிட்டே இருக்கேன். நான் பென்சில் வைக்கிற பாக்ஸில் தேடினேன், புக்கு வைக்கிற பையில் தேடினேன், துணியெல்லாம் போடுற டப்பில் தேடினேன், அரிசி வைக்கிற பீப்பால தேடினேன். உங்காத்து வெண்ணெய் பானையில் இருக்கான்னு தேட வந்தேன். திருட்டு பையனே, உங்காத்து கண்ணுட்டி எங்காத்து வெண்ணெய் பானையில் இருக்கா, எவன்கிட்ட கதை சொல்கிறேன் அப்படின்னா இப்படி திருப்பி கையை ஓங்கினா இவன் நடுங்கலாம். இதில் என்ன விசேஷம்னா, இந்த கதையை நான் ஒரே ஸ்கெட்சில் சொல்லிட்டேன். அவர் அப்படி சொல்லலை. நான் என்ன பண்ணினேன்னு தெரியுமா மாமி, நேற்றுக்கு ஒரு வாய் வெண்ணெய், கண்ணுட்டி மேய்க்க போனேன்னா ஒரு வாய் வெண்ணெய். நம்ம சௌரியத்தை ஏன் குறைச்சிப்பானே. திருட வந்தாச்சு, மாட்டினா உதவ உண்டு நிச்சயமா. சௌகரியத்தை குறைச்சக்கூடாது, பழகின திருடன்னு பேர். இந்த பயலுக்கு நிமிந்து பார்க்காமலேயே கிருஷ்ணர் வெண்ணத்துங்கிறது தெரியாது. ஏன்னா தாலாக்குடியை கவுத்த மாதிரி கண்ணு 2 வெளியில் வந்துருச்சு, அழுத்தல்ல கண்ணு வெளியில் வந்துருத்தா. நிமிந்து பார்க்காமலேயே மேலே கிருஷ்ணர் வெண்ணத்துங்கிறாங்கிறது தெரிஞ்சுதா, காலை சுரண்டினா எனக்கு வெண்ணேன்னா. நீ மட்டும் இத்தனை வேதனையில் அவனுக்கு வெண்ணெய் தேவைப்படுறது பாருங்க. எனக்கு வெண்ணேன்னா கீழே பகவான் இப்படின்னு அவனோட பேசிட்டு, இந்த மாட்ட பேசிட்டே கீழே குடிஞ்சு அவன் வாயில் இழிச்சி விடுறான். இவ கையை ஓங்கினால ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்பிட்டது பால் தானே. அந்த பால் ஒரு அவுன்ஸ் போல் பகவான் அப்படி ஓரத்தில் வச்சிருக்கான். இதெல்லாம் பழகின பழக்கம். அது இந்த தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து வந்தவா இருக்கா பற்றியில், அவள் தான் பாலக்காடுக்காராள். இந்த வெத்தலைப்பாக்கு பொட்டியை வச்சுன்னு போடுற பழக்கம் பாலக்காடுக்காராளுக்கு தான், செல்லத்தை வச்சுன்னு போடுறது. திருவனந்தபுரங்காராளுக்கு இருக்காது. கேரளாவில் பார்த்தேன்னா அந்த மலையாளிஸுக்கு இந்த பழக்கம் இருக்காது, பாலக்காடுக்காராளுக்கு இருக்கும். ஏன்னா இது தஞ்சாவூரோட வாசனை. இது தஞ்சாவூர் வங்கத்து கோதுமை பண்டம் நல் காவிரி வெற்றிலைக்கு மாற்றுக்கொள்வோங்கிறாரும் பாரதியார் சொல்லும்போது. ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒன்னொன்று விசேஷம். அப்படிங்கிறத காவிரி கரையில் என்ன விசேஷம்னால் வெற்றிலை இருக்கு பாருங்க. அது அந்த வெற்றிலை போடுறவாள் இருக்கா பாருங்க, அது ஆரம்பத்துலேருந்தே உண்டுது. அது புகையில முஸ்லீம் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள பழக்கம். அது பழக ஆரம்பித்தோடனே எப்போ பாரு வாயில் சிவ பூஜை பண்ணுறோமோ இல்லையோ, சந்தானம் பண்ணுறோமோ இல்லையோ, இது வாயில் இருக்கும். சில பேர் மாமி என்ன பண்ணுவா, காப்பி குடிச்சிடுவா, காப்பி கலந்துன்னு வர இருங்கோ, அதுக்குள்ளே வெத்தலை போட்டு காப்பிங்கோ அப்படின்னு சொல்கிறதே மாமி வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆனால் வெத்தலையை போட்டுருவேன். வெத்தலையை போட்டுனா எங்கே இப்போ தானே சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன உனக்கு காப்பி தானே குடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓரத்தில் இருக்கும். இதை இப்படியே வச்சுட்டு இந்த வழியாக காப்பியை உள்ளே விட்டுருவார். அந்த அபியாசம் அது வாயில் சில பேர் பேசுகிறத இருக்கா இல்லையான்னே தெரியாது. அந்த வெத்தலை பாக்கு வாயில் வச்சுன்னு இருக்காளா இல்லையா. சில பைத்தியம் தான் இந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நடக்க பற்றியெல்லாம் எங்கே போனாலும் பார்ட்டின்னா எல்லோரும் சாப்பாடுன்னு கலந்து விடுறோமா. அதில் இந்த பீடா வேறு தரா பற்றியெல்லாம் அது ஓசியில் கிடைக்கிறதுன்னு 1க்கு 4 வாங்கி போட்டுண்டா அந்த பைத்தியத்தோடு 5 நிமிஷம் பேசவே கூடாது. ஹவுடி விடு அப்படின்னா வேணும் மேலெல்லாம் துப்பிட்டு போடுவான். அது மாதிரி அசடு இல்லையே பகவான், ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சுன்னு இருக்காரா. உங்காத்து கண்ணு கூட்டி எங்காத்து வெண்ணெய் பானையில் இருக்கா அப்படின்னு
அப்படி வரத்தே அந்த அந்த மலர்ந்த கண்ணோட அவ வந்தால இந்த பாலை கண்டூஷ துக்கா பயாதாகத கோபிகா நயனயோகோ கண்டூஷ துக்கார கிருத்து அந்த கண்ணை குறி வச்சு பாலை துப்பிட்டான் பகவான். அப்படியே நில குறைஞ்சி போயிட்டாங்க. படார்னு குதிச்சு பகவான் ஓடி போயிட்டான். அந்த அந்த அவளோட பிரச்சனை அதோட முடியல. இவ கண்ணில் துப்பினதுனால ஒரு நிமிஷம் அப்படியே நில குலைஞ்சி போய் கண்ணெல்லாம் தொடச்சி கசக்கினா அது ஏற்கனவே பாலாக இருந்தாலும் வெண்ணெய் வாயில் இருந்த பால் தானே, வெண்ணெய் கலந்து வந்திருக்கா, மூஞ்சில வெண்ணையா வேற போக பாலா வேற போக கரெக்டாக மாமியார் உள்ள வந்தா இவ இந்த பக்கம் ஓடி போயிட்டா. இவ தொடச்சுன்னு திரும்புறா. மாமியார் வாசல்ல நிற்கிறா. என்னடி உன்னை போய் சமையன்னு சொன்னா இந்த நடுக்கூடத்தில் நின்றுட்டு இருக்க, என்னடி ஒரே தயிர் பால் வெண்ணெயெல்லாம் கொட்டி கிடக்கு கீழே, என்ன நடந்தது? கிருஷ்ணன் வந்தான், வெண்ணெய் தயிர் பால்லாம் திருடினா. கிருஷ்ணன் வந்தானா? ஓம் மூஞ்சிலாம் ஏன் பாலா இருக்கு, ஓம் மூஞ்சிலாம் ஏன் வெண்ணையா இருக்கு? கிருஷ்ணன் வந்தான்னு சொல்ற, ஓம் மூஞ்சில் எப்படி பால் வெண்ணெய் வரும்? கிருஷ்ணன் தாம்மா வந்தான், அவன் தாம்மா திருடினா. அவன் திருடினாண்டி, அவன் சாப்பிட்டான், சரி. ஓம் மூஞ்சில் எப்படி நீ பால் வரும்? அவன் தான் துப்பிட்டு போயிட்டான். யார்கிட்ட கதை சொல்றது? இத்தனை நாளா பாலை குறையிறது, தயிர் குறையிறது, வெண்ணெய் குறையிறது என்ன, கல்யாணம் ஆகி வரதே வடவடன்னு கொத்தரங்கா மாதிரி வந்து இப்போ நல்லபடி அடிச்சு கட்டுற மாதிரி இருக்கு. இது எப்படி ஆச்சுன்னு பார்த்தா இந்த வெண்ணெய் பால் தயிரை திருட்டுத்தனமா நீ தான் சாப்பிட்டுன்னு இருக்கியா அப்படின்னு அவள்கிட்ட சண்டைக்கு போயிட்டான். காலே கோப்யோ எரிஹி கிரக குத்தியேஷு ஹவ்யஸ்த சித்தாக ஏவம் தார்ஷ்யான் நிஷத்து குருத்தே மேகநாதீனி வாஸ்தவ். இப்படிலாம் திருடுறாண்டி அப்படின்னு சொல்ல, இது வந்து மறைமுகமாக சொன்னான். யசோதைட்ட நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணாமல் யசோதையை வச்சுட்டு கிருஷ்ணரை குளிப்பாட்டி வச்சிருக்கா. அப்போ சொல்கிறான், ஏன்னா பெரிய குடும்பம், ராஜ குடும்பம். எடுத்த உடனே இப்போ சாதாரண ஒரு பாமர ஜனமாக இருந்தால் போலீஸ்காரன் எப்படி ட்ரீட் பண்ணுவான், விஐபியாக இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவான்? பாமர ஜனமாக இருந்தால் வீட்டில் வந்து பிடிச்சி சட்டையை பிடிச்சி தரதானே இழுத்துன்னு அடிச்சுட்டே போவான். எதுக்கு சார், எதுக்கு சார், நான் என்ன தப்பு வாடா சொல்கிறேம்மா. விஐபி அப்படி சொல்ல மாட்டான். சார் வந்து எங்களோட சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்டு போகிறீங்களா ஆஃபீஸில், ஒரு சின்ன ரெண்டு கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போனப்புறம் தான் லாக் பண்ணுவான். அது மாதிரி இங்கே பெரியவர்கள்ட்ட பேசுகிறதே நம்ம எடுத்தவுடனே குற்றத்தை சுமத்த முடியாது. பாமர ஜனமாக இருந்தால் டைரெக்டாக டீல் பண்ணலாம். இவன் ராஜ குடும்பம், இளவரசன் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக சொன்னால் இதெல்லாம் கிருஷ்ணனை தான் சொல்கிறான்னு யசோதைக்கு தெரிஞ்சு இப்படி நிமிந்து பார்த்தா அவர் கீழே குனிஞ்சுன்னு இருக்கார். யசோதைக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பு வந்தால் சிரிச்சுட்டா. கோபிகளாக கோபம் வரும். நாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை மறைமுகமாக இங்கிதமாக நாகரீகமாக மறைமுகமாக சொன்னால் குழந்தைய கண்டித்து வைக்காம குழந்தையோட சேர்ந்து சிரிக்கிறாள, அப்போ என்ன எண்ணம்? எங்களை யாரை என்ன பண்ண முடியும்னா கையும் களவுமா பிடிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லி கோபிகைகள்லாம் பேசிண்டா. உங்காத்துக்கு வந்தால் நீ பிடிச்சிடும், உங்காத்துக்கு வந்தால் நீ பிடிச்சிடும், எங்காத்துக்கு வந்தால் நான் பிடிச்சிடுறேன், கொண்டு போய் நேராக யசோதைட்ட ஒப்படைச்சிடுவோம்னு. எங்கே இவா என்ன வீட்டுக்குள்ளே பேசினாலும் வித்தின் 10 minutesல அந்த மெசேஜ் பகவானுக்கு பாஸ் ஆகிடும். அவாத்து பையனே வந்து சொல்லிடுவான். எல்லா இடத்துலையும் மொசாக் மாதிரி ஸ்பை உண்டு இருக்கு. ஸ்பை இல்லாத இடமே கிடையாது. 5வது நிமிஷம் வந்து சொல்லிவிட்டான். அதனால் நீங்கள்லாம் நாளைக்கு வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எத்தனை கோபிகை உண்டோ அத்தனை கிருஷ்ணனா வேஷத்தை எடுத்துட்டு திருட போயிட்டா. திருட போனால் எல்லா ராத்திரியும் திருடனா எல்லாரும் பிடிச்சிட்டா. பிடிச்சின்னு என்ன பண்ணினா இந்த காலுக்கு இடுக்கல பகவானை வச்சுட்டு வரா. கோப்ய கதாச்சன பிருதக் பிருதகுஹ்ய கிருஷ்ணம் யத்வைகதேவ கதிதும் பிரசுதாஸ்ததாகஹ திருஷ்ட்வா ததந்த்யதம் தமேவ நிஜான திருஷ்ட்வா சர்வாஸ்சதானி வவ்ருதுஹு சுக்ருஹான் சலஜ்ஜாஹ. எல்லாரும் வர வாசல்ல நந்தகோபர் நிற்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் இன்னொரு கோபிகை வராளான்னு கவனிக்கல. கால் இடுக்கில் வச்சுன்னு அவனையே பார்த்துன்னு வரா. ஏன்னா அவன் சூ மந்திர காளி பண்ணிடுவான், ஏமாத்துடுவான்னு.
நேர யசோதைட்ட வந்தா யசோதையை நிமிந்து பார்க்கிறான். அங்க ஒரு கிருஷ்ணன் இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னா, யசோதை முதுக கட்டிண்டு கண்ணத்தோட கண்ணு எழிஞ்சு இப்பதான் ஏந்து வந்திருக்கா மாதிரி தூக்க கலகத்தில் அம்மா பாலுங்கிறான். இவாளுக்கெல்லாம் குழப்பமா போயிடுது. நாம பிடிச்சின்னு வந்திருக்கோம் கிருஷ்ணனை. நான் பிடிச்சி அவா நாமேன்னு பொதுவாக சொல்கிறேன். அங்கே கிருஷ்ணன் இருக்கான், அது நிஜமா இது நிஜமா அப்படின்னு கீழே குடிச்சு பார்த்தா நிஜான திருஷ்டுவா இவா பிடிச்சின்னு வந்த கிருஷ்ணனை காணும். பிடிச்சுன்னு இருக்காளே அப்படின்னா அவாத்தோட இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கான். குழந்தைய காணும். இப்படி நிமிந்து பார்த்தா பகவான் அப்படி ஒரு பார்வை பார்த்தான். என்னன்னே புரியல வாழை. உடனே சர்வாஷ்டதான் நிவர்த்து சொகுர்கான் சலஜ்ஜாக வெட்கத்தோட திரும்பினாள். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காளா யசோத. இருடி, இப்போ எல்லாரும் வந்தேன், ஒரு நிமிஷம் நின்று திரும்பி போனேன். எதுக்கு வந்தேன், எதுக்கு திரும்பி போறேன்? நீ பேசாத. யார்? யசோதேட்ட. நீ பேசாத. இந்த கிருஷ்ணன்ட்ட உள்ள கோபம் அங்கே திரும்புறது. நாங்கள்லாம் காத்திரத்தில் இருக்கோம், கோபமாக இருக்கோம், நீ பேசாது. சரிடி, அப்புறம் பேசுகிறேன். வந்திருக்கிறது சுமங்கலிகள், வெறுங்கையோடு போகக்கூடாது, எல்லாருக்கும் குங்குமம் தர வாய்க்க போகுது. எங்கள் வயத்தரைச்சலுக்கு அது ஒன்று தான் குறைச்சல்னா. இப்போ எழுண்டி அப்படி சொல்கிற அப்படின்னா, திருடனை பிடிச்சின்னு திருட்டு கொடுக்க வந்த இடத்துல திருடனையே திருட்டு கொடுத்துட்டு நிற்கிறோம். உனக்கு தெரியலையா? புரியலன்னா புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, மறுநாளைக்கு சொன்னால் அப்படி தனித்தனியாக எல்லாரும் போட வேண்டாம், யாராவது ஒத்தர் பிடிப்போம் அவனை அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு ஒரு மாதர் சங்கம் மாதிரி உண்டு போல இருக்குது, அதுக்கு ஒரு ஹெட்டு உண்டு போல இருக்குது. அந்த மாமி சொன்னால் நான் பார்த்துக்கிறேன்னா வாண்டடாக வந்து அந்த மாமி மாட்டின்டா. உடனே பகவான் சொன்னால், அது கோபிகைகள்லாம் சொன்னால், பாக்கி யாராத்துக்கு வந்தாலும் அவனை தொடாத, அந்த மாமி மட்டும் பிடிச்சிக்கிட்டோம், நாம் எல்லாரும் சுற்றி அந்த மாமியை செக்யூரிட்டி பண்ணிட்டு நேராக போவாங்க அப்படின்னா. சரின்னா அதே மாதிரியே அந்த ஆற்றுக்கு வந்து பகவான் ஒத்தந்தான் வந்தான், வெண்ணையை திருடினா. உடனே அந்த மாமி விசில் கொடுத்தா, எல்லா கோபிகளும் வந்தா, பிடிச்சுன்னா அந்த குழந்தைய தூக்கிந்து சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டே போறா. ஒரு செகண்ட் மாறினா கூட ஏமாத்துவான்னு கரெக்டாக வாசலில் நந்தகோபுரம் நின்னா. இன்னைக்கும் நின்னா நார்த் இந்தியா சம்பிரதாயமாக கோஷா உண்டு. கோஷா நியமம்னு இப்படி போட்டுப்பா, இப்படி வச்சுப்பா. இதில் எப்படின்னா, புருஷால பார்த்தா இப்படின்னுருவா. இதெல்லாம் பின்னாடி இதை தான் இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணினது. இது வந்து ராஜஸ்திரீக்களுக்கு உள்ளதான நியமம், அது கோஷான்னு பேர். இது இப்போ இஸ்லாம் மதத்தில் அதை கடைபிடிக்கிறாவா. இந்த நம்ம மதத்தில் உள்ளது தான், அது எல்லாருக்கும் கிடையாது. நார்த் இந்தியாவில் விரஜ சம்பிரதாயத்தில் ராஜஸ்திரீக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி மவுஞ்சில் துணியை போட்டுன்னு உள்ளே போனால் அங்கே கிருஷ்ணன் இல்லை. கிருஷ்ணன் இல்லைன்னு ஒன்று யசோதைட்ட போனா, நாங்கள் வந்து சொன்னோம், மறைமுகமாக சொன்னோம், நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நேற்றுக்கு பிடிச்சின்னு வந்தோம், அவன் சூமந்தர காலி பண்ணிட்டான், இன்னைக்கு பிடிச்சின்னு வந்திருக்கோம். உன் பிள்ளைய இத்தனை நாளாக திருட்டு போன எல்லாத்துக்கும் நீ தான் பெனால்ட்டி தரணும். எங்களுக்கெல்லாம் நீ பெனால்ட்டி தராமல் ஒன்று நான் விட மாட்டோம். நேற்றுக்கு கேட்டையே என்னத்துக்கு வந்தேன்னு, இதை பிடிச்சின்னு வந்திருக்கேன் பார், திருடனை பிடிச்சின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. யசோதை சொன்னா, நீ சொல்றத எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், திருடனை பிடிச்சின்னு வந்திருக்கேன்னு சொல்றதையும் ஏத்துக்கிறேன், பெனால்ட்டி கொடுக்கணுங்கிறதையும் ஏத்துக்கிறேன். நீ என் பிள்ளைய பிடிச்சின்னு வந்திருக்கேன்னு சொல்ற பாரு, அதுதான் எனக்கு ஏத்துக்க முடியலன்னா. பின்ன நீ யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு நீ பாரு. திரும்பி பார்க்கற தத் புத்திர ரூபம் ததௌ. யார் பிடிச்சின்னு வந்திருக்காளோ அவாத்து பையனா இருக்கான் அந்த வேஷத்துல. ஏண்டா சீனு, நீ தான் வந்தைய, நீ எப்படா வந்த? அவன் சொல்றான், அவன் வேஷத்தில் உள்ள பகவான் சொல்றார், நான் தானே கிருஷ்ணன் வேஷம் போட்டு தெரிஞ்சேன். அதுக்கு மேல இல்லை, போலீஸில் பிடிச்சா ஆள் கிடைக்காத கேஸெல்லாம் இந்த கேஸ் அவன் மேலே போடும், அந்த கேஸ் அவன் மேலே போடும், எக்ஸ்ட்ரா போடுவா பத்தில. அது மாதிரி இவன் சொல்கிறான், அம்மா இன்னைக்கு மட்டும் இல்லைம்மா, அன்னைக்கு அவாத்திரத்துலேருந்தே அவாத்திரத்துக்கு எல்லாமே நான் தான் பண்ணேங்கிறான். வாலண்டடாக ஒத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து இவன் பெனால்ட்டி கொடுக்கணும். ஏன்னா திருடத்துக்கெல்லாம் பெனால்ட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காலும்.
உடனே எல்லா கோபிகைகளும் முழுன்னு பிடிச்சி விட்டான். நான் சொன்னேன் பத்தியா அன்றைக்கே, கிருஷ்ணா அதெல்லாம் பண்ண மாட்டான்டி, நம்மக்கிட்டலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகிறான், நம்மக்கிட்ட அவ்வளோ பிரியம் உண்டு, இந்த சூக்ஷ்மங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. உன் புள்ள தான் இந்த வேஷம் போட்டுன்னு இத்தனை நாளாக கிருஷ்ண வேஷம் போட்டுன்னு ஏமாத்திருக்கான், எங்களுக்கெல்லாம் நீ தான் நஷ்ட ஈடு தரணும். பிடிச்சுனுட்டா. பிடிச்சிருந்தா ஒரு கட்டத்தில் அவளே சொன்னா, அவசியம் வேணும் எனக்குன்னா. நான் மாதர சங்க தலைவியாக பொறுப்பேற்று எல்லாத்துக்கும் நான் தான் வந்து தலையை கொடுத்தேன்னு, எனக்கு அவசியம் வேணும், எல்லாத்துக்கும் நஷ்ட ஈடு தரேன், இன்னையோட ரிசைன் பண்ணிவிட்டேன், நானுமே உங்கள் இதுக்கு வரவே இல்லை, நான் போகிறேன் ஆற்றுக்கு, உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் கலைஞ்சி போனோடனே நடுப்பில் நந்தகோபுரம்னா அதை தாண்டி போகிறது பழையபடி கோஷா போட்டுன்னு போனா. அங்கே போனால் ஆற்றுல உன்னை உரிச்சு எடுக்கிறவன் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு மானத்தையும் வாங்கி தலை தூக்க முடியாது, 2 மாதம் வாசலுக்கு போக முடியாது, இது மாதிரி பண்ணிவிட்டியா உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டே வாசலில் கொண்டு வச்சுட்டு இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பறா. அவன் பையனா இல்லை, கிருஷ்ணனா இருக்கான். பையனே ஒரு நிமிஷத்தில் மானத்தை வாங்கிட்டியடா, எல்லாருக்கும் எத்தாப்புல என் புள்ளேன்னு சொல்லிட்டியடா, இவனை எல்லாரையும் திருப்பி கூப்பிட்றேன், உன்னை கூட்டின்னு போய் உன்னை மானத்து இங்கே பாரு, முதல் தடவை தூக்கின்னு போனேன் மறைஞ்சு போனேன், 2வது தடவை தூக்கின்னு போனேன் இப்போ உன் பிள்ளையான, 3வது தடவை தூக்கின்னு போனேன்னா பர்திரு ரூபம் தரும், உங்கள் ஆத்துக்காரராக ஆயிடுவேன். அது பெரிய அவமானமாக சேர்த்து வேண்டாம். உடனே எல்லாரையும் கூப்பிட்டாள். இது மாதிரி நடந்தது அவன் தாண்டி சொன்னான், உண்மடி அப்படின்னு. உடனே அப்படியா, ஆமாண்டி, நம்ம அங்கே தூக்கின்னு போக வேண்டாம், அவனை பிடிச்சி இங்கே வச்சு லாக் பண்ணி அவன் அம்மா வயசுன்னு வரலாமா, பண்ணலாமே. அதே மாதிரியே மறுநாளைக்கு திருட வந்த சமயத்தில் இதையும் பகவானுக்கு மெசேஜ் வந்தது. அதுக்காக திருட்ட நிறுத்தவே இல்லை, அது பாட்டுக்கு ரெகுலராக நடந்துன்றது. மறுநாளைக்கு பிடிச்சி வச்சு இதே மாதிரியே வெண்ணையை திருடி வச்சுன்னு பகவான், ஏன்னா இது பெரிய நீண்ட நேரம் ஆகக்கூடிய கேஸு. சில திருடனை வந்து என்ன பறக்க திருடின்னு போவான். சில திருடனை பார்த்தேன்னா இந்த கேமராவில் பார்த்தா தெரியும், ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் திறந்து எடுத்து டேபிளில் வச்சு நிதானமாக சாப்பிட்டுட்டு தோசை கிசை பார்த்து ஊற்றி சாப்பிட்டு டிவி போட்டுன்னு பார்த்துட்டு, இதெல்லாம் அப்புறம் எங்கே கிடைக்க போகிறது சொல்லுவோம். மாட்டி உள்ளே போனால் 6 மாதமோ 1 மாதமோ களியோ கூழோ இருக்கவே இருக்கு. கிடைச்ச சமயத்தில் அந்த சௌக்கியத்தையே விடுவானே அப்படிங்கிற மாதிரி பகவான் இந்த வெண்ணெயை திருடி எடுத்து வச்சுக்கிறதே அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான். சுற்றி எல்லாரும் நிற்க ஒரு கோபியை விட்டு யசோதையை கூட்டு வர சொல்ல சுற்றி இருக்கிற கோபிகள்லாம் பேசுகிறாங்க, என்ன ஃப்ராடி, என்ன ஏமாத்த, எப்படிலாம் எங்களை சுத்த விட்ட, எப்படிலாம் எங்களை ஏமாத்தின, அவமானப்படுத்தின, சட்டியை உடைக்கிறது, பானையை உடைக்கிறது, கண்ணூட்டி அவுத்து வர்றது, என்ன நினச்சிட்டு இருக்க, இன்னைக்கு வரட்டும் உங்கள் அம்மா உன்னை கையங்களவுமா பிடிச்சி கொடுத்து உன் தோலை உரித்து வெளி வைக்கலன்னாப்பா. பேசாமல் இப்படி ஏற இறங்க பார்த்தா, என்னடா பார்க்குற நீ பேசாத, ஒரு கோபிகையை பார்த்து நீ பேசாத, நான் ஏன்டா பேசக்கூடாது, நீ பறி கொடுத்தா நீ பேசலாம், நஷ்டமடைஞ்சா பேசலாம், நீ பேசக்கூடாது, என்னை பார்த்து நீ பேசக்கூடாது, நான் ஏன்டா பேசக்கூடாது, நான் உங்கள் ஆற்றுல வந்து வெண்ணெய் திருடி இருக்கேனா, இன்னைக்கு இருந்து உங்கள் ஆற்றுல நான் வந்து சாப்பிட்ருக்கேனா, அப்போ நீ எப்படி என்ன பேசலாம், ஆமாண்டா நீ வரவே இல்லைடா, இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் வந்தியே, நீ வந்து திருடினிய ஒரு நாள் தானே வந்தேன், அப்புறம் வந்தேனோ வரல, இப்படி கோபமாக இருந்த வார்த்தை அப்படியே மாதிரி, ஏண்டா வரல நீ, என்ன கிருஷ்ணா வரல, அன்னைக்கு ஒரு நாள் வந்து அந்த வெண்ணெயில கையை வச்ச ஊழ நாத்த இன்னைக்கு பிறந்து போகல அப்படின்னு அவளுக்கு மூஞ்சியே அவமானமா போயிடுது. இதுக்குள்ள யசோதை ஐஷன் வந்துட்டா. யசோதை ஐஷன் வந்தா இவாளோட சரிக்கு சரியா வாயாடிட்டு இருக்கிற பகவான் 2 வீடு தாண்டி யசோதை வர, நாம பேசினா அவ காதுல விழும் அப்படிங்கிற அந்த நிலை வந்த உடனே அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் விட்டுண்டு அழுதுண்டே சொல்றான், சபே பித்ருப்யா இதமூர்த்வமேவம் நகம் விதாஸ்யேன வனீத சௌரியம், எங்க அப்பா அம்மா மேல ப்ராமிஸா சொல்றேன், இனிமே இம்மாதிரி திருட மாட்டேன். சபே பித்ருப்யாம் இதமூர்த்வமேவம் அப்படின்னு ஒண்ணு குழந்தை சத்தியம் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 வயசு வயலுக்கு என்னமா சத்தியம்னா என்னன்னு தெரியும்.
விட்டுடும். இது அம்மா வரட்டும், வேண்டாண்டி அம்மா அடிப்பாடி வேண்டாண்டி. அதுக்குள்ளே யசோதை வந்துட்டா மறைச்சு நிற்கிற கோபிகைகள், அடிக்காத, அவன் ஒன்றும் பண்ணாத, சத்தியம் பண்ணிட்டான், இன்னும் குழந்தை தெரியாமல் பண்ணிட்டான், திருட மாட்டான். இதெல்லாம் நம்ம அந்த காலத்து ஏகமேவா திடீய பெருமான்னு நாமே எல்லாம், அதனால நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் புரியாது. இந்த தாத்தா பாட்டி இருக்கா பாருங்க, போட்டும் கொடுத்துட்டு தடுக்கவும் தடுப்பா. அப்பா அம்மாட்ட வத்தி வைக்கிறதே அவள் தான் வைப்பா, இது மாதிரி விஷமம் பண்ணுறான்னு. சரின்னு கண்டிக்க அப்பா அம்மா வந்தால் தடுத்துருவா, தொடக்கூடாது குழந்தையும்பா. அப்புறம் நீ ஏன் சொன்னேன்னு கேட்டால், ஏதோ சொன்னேன் சரியா போடும், உண்மையை செய்யாது போ அப்படிங்கிற மாதிரி இவ தடுத்துன்னு குழந்தைய ஒன்றும் பண்ணாது. யசோதை சொன்னா, மாற்றி மாற்றி நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இப்போ நான் கண்டிக்க வர சமயத்தில் நீங்கள் தடுக்கலாமா, விடு, அடிக்கலேன்னு சொல்லு, அவனை அடிக்கலேன்னு சொல்லு, நீ நகரு சொல்கிறேன். கையை பிடிச்சிருந்தா, புத்திரம் குலஸ்ய புவனஸ்ய சரக்ஷிதாரம் அபியர்த்திதோபி பகவான் அரவிந்தநாபா. என்ன ஒரு ரசனை சுகுமார கவிக்கு, எல்லாம் பாவம். இது நடந்துதான் நடக்கலையான்னா மகான்களுக்கு எல்லாம் விஷன் நடந்துதான் சொல்லுவாளவா. அது அப்படி சுகாச்சாரியால் ஒரு பதத்துல ஐயா சொல்லிட்டு போயிருப்பார், அது அப்படியே சொல்றார். त्वमे ददौ विधिवशाति भुवनैकचोरम् इत्याह कोपमभिनीय सुतं यशोदा. கையை பிடிச்சிருந்தா, ஒரு குழந்தை பிறக்கணும்னு, இந்த வம்சத்தை வளர்க்கறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு உங்கள் அப்பாவும் நானும் ஏறாத கோவில் இல்லை, இறங்காத குளம் கிடையாது. அபியர்த்தித்தோபி பகவான் அரவிந்தநாபா. இவருக்கு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமிக்கு அப்படி ஒரு பக்தி இருக்கு. அதனால இந்த பத்மநாபனை திரும்பி திரும்பி சொல்லுவார் இந்த ஸ்தோத்திரத்தில். அந்த பத்மநாபனை பிரார்த்திச்சு ஒரு குழந்தை வேணும்னு வேண்டி, குழந்தை பிறந்தா அது நல்ல குழந்தையா பிறக்காதோ, சுவாமேதோ விதி வசாதுன்னா எங்க தலையில எழுத்து ஒன்றை கொடுத்தாங்க. இப்படி யாராவது சொல்லுவாளா? சாதா குழந்தையே சொல்ல மாட்டா, தலையில எழுத்துன்னு குழந்தை குழந்தை சொல்லுவாளா? அதுவும் பகவானை பார்த்து ஒருத்தர் சொல்லுவாளா? இல்லை இந்த குழந்தை உனக்கு கசக்கிறதா? சுகுமார்கவி கேட்கிறா, யசோதே உனக்கு இந்த குழந்தை கசக்கிறதா? இத்தியாக கோபம் அபிநீயான்னு. இது உண்மை கோபம் கிடையாது, கோபிக்கிற மாதிரி ஆக்டிங். ஏன்னா அவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, கண்டிக்காமல் விட்டா நாளைக்கு நம்ம சொல்லியும் கண்டிக்கலேன்னு சொல்லுவா. அப்படின்னு ஒன்று பகவான் என்ன பண்ணுறான், இனிமேல் திருடினா தெரியும் சரி அப்படின்னு ஒன்று தூக்கி வச்சிருந்தார். அழுதான். ஏண்டா பழற, நீ அன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன சொன்ன, நீ இப்போ நீ என்ன விசைய, என்ன விசை, நான் போய் வெண்ணெய் சாப்பிட்றத விசைய, நான் உன்னை வெண்ணெய் சாப்பிடாதேன்னு சொல்லலை, நம்ம மாத்திரை சாப்பிட்டு பொறுத்தையாராத்தில் போய் நீ ஏன் சாப்பிட்றேன்னு தானே கேட்டேன் நான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மடியில் இடுப்பில் வச்சுட்டு சாதம் ஊட்டும் போது இந்த தெருவில் உள்ள வீட்டெல்லாம் காமிச்சு எல்லாம் நம்பாதாண்டா கிருஷ்ணான்னு சொன்னீங்கன்னோ, இன்னைக்கு பொறுத்தையாராம்னு சொல்றையே, இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த கோபிகைகள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அசாத்தியமான ஒரு ஜென்மம் அனுபவம். அவளுக்கெல்லாம் கண் கலங்கி போயிடும். ஓடி வந்து தடவி கொடுத்து, அப்படிதாண்டா கிருஷ்ணா, உங்க அந்தாண்டா நம்ம அந்தாண்டா, நீ அப்படிதாண்டா நினைக்கணும், நீ வரலன்னா எனக்கு தாங்காதுடா, நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக சொன்னோம்டா, இனிமேல் உங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்டா, நீ வராமல் இருந்துடாதுடா கிருஷ்ணா. இன்னி பரியந்தம் அந்த கோபி பாவத்தில் தானே நம்ம ஆற்றுல வெண்ணெய் கடைஞ்சா தயிர் கடைஞ்சா ஒரு வெண்ணெயை போட்டு வைக்கிறது. இத்தினோண்டு மோரில் போட்டு வைப்பா. தயிர் கடையிற காலத்தில் பார்த்தேன்னா தெரியும், கிருஷ்ணன் வரணும் அப்படிங்கிற ஆசை. இப்படி சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போனா, இதமூர்த்வமேவம் நாகம் விதாசிய நவநீத சௌரியம், எங்கள் அப்பா அம்மா மேலே ஆணை பிடிக்க சொல்கிறேன், இனிமே திருட மாட்டேன்னு சொன்னானே, மறுநாள்லேருந்து திருட்டு இல்லாமல் கோகுலம் நிம்மதியாக இருந்ததான்னா மறுநாள்லேருந்து தான் அபாரமான திருட்டு. எப்படி திருடுனாங்கிறது நாளைய சரித்திரம். பலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ட புராண ரத்னம் संसेवितायास्तु नमो हरेते नारायण 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 नारायण
நாராயண 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 கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்தி